வணக்கம். இந்த பதிவில் சிம்மம் ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் ராசி பலன். இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது சூரியன் 2 அமைப்பு அடைகிறாரு. 10 மற்றும் 11ஆம் இடங்களில் இருந்தார். கடந்த மாதம் சூரியன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து உச்ச அமைப்பில் இருந்தாலும் செவ்வாயினுடைய அமைப்பு விரயத்தில் நீச்ச அமைப்பில் இருந்தார். அது ஒரு சரியில்லாத ஒரு அமைப்பு தான். அதனால் நீங்கள் எதற்கும் தயாராக இருந்தாலும், ஒரு தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தயாராக இருந்தீங்க. ஆனால் அதற்கான ஒரு பங்களிப்பு மற்றவர்களிடத்தில் இல்லை. குறிப்பாக உங்களுடைய உடல் சுகமாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய மன நிலைமையாக இருக்கட்டும், ஒரு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அது ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு அமைப்பை இருந்தது. அதே போல் அட்டமசனியினுடைய ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க. குரு இப்போ பெயர்ச்சி ஆகிறாரு. அவருடைய பார்வை நல்ல அமைப்பு. லாபஸ்தானத்தில் குரு வராரு. ராகு கேதுக்கள்னு அமைப்பை பார்த்தோம்னா 7ல் ராகு வந்தாலும், உங்களுடைய ராசியில் கேதே வந்தாலும் ஒரு பெரிய பாதிப்பை அவர் தரமாட்டார். ஏன்னா சூரியனுடைய அமைப்பு நம்மளுக்கு சாதகமான ஒரு சூழலில் இருக்கிறதுனால. அதேபோல் 7ல் அமரக்கூடிய ராகு என்பவர் குருவின் பார்வையில் வந்துறார். திருமண அமைப்புலாம் போது கைகூடி வரும். பெரிய பொருட்செலவில் திருமணம் செய்யாதீங்க இந்த காலகட்டத்தில். உங்களுடைய கைக்கு அடங்கின அமைப்புகளில் திருமணம் செய்வது அமைப்பு. ஏன்னா பெரிய விஷயங்களில் ராகு இழுத்து விட்டுருவார். அதனால் ஒரு பெரிய இடம், பெரிய அமைப்புகளை மனம் ஒத்துப்போதா அந்த அமைப்புகளில் திருமணம் செய்வது இந்த காலகட்டங்களில் சிறப்பான நன்மை தரக்கூடியதாக கண்டிப்பாக அமையும். அட்டம சனி வேலை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி விஷயங்களில் கவனமாக இருங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்கள் விஷயங்களில் தேவையில்லாத மன கஷ்டங்கள் இருக்கும். அது கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த 8ஆம் இடத்துல சனி அமர்வது என்பது எதா இருந்தாலுமே அடக்கி செய்வார். அதனால் சுப விஷயங்களில் கலந்துக்கிற ஒரு அமைப்புகள்லாம் கண்டிப்பாக நண்பர்களுடனும் உங்களுடைய மனைவியுடன் அந்த இடங்களில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும். அதை அனுசரித்து செல்லுங்க. கேது ராசியில் வராரு. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில குழப்பங்களும் உடல் ரீதியில் பாதிப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் அவர் உடல் ரீதியிலும் மனதையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கிறது சிறப்பு. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. சகோதர வகையில் நன்மை உண்டாகும். அதே போல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சுக்கரனுடைய அமைப்பும் நம்ம பார்க்கும்போது சுக்கரனும் 3ஆம் இடத்தை இந்த ஜூன் மாதத்தில் பார்க்குறாரு. அடுத்தது குருவும் பார்க்குறாரு. அதனால் சகோதர வகையிலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான. எழுத்துத்துறை, கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு ஆதாயமான அனுகூலமான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமைகிறது. குடும்பம் அமைப்பு சிறப்பாக இருக்குது. தன லாபம் அதிகரிக்கும். தனப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த மாதத்தில். ஏன்னா உங்களுடைய தனாதிபதியான இங்கே உங்களுடைய புதன் உங்களுடைய லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுறாரு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதனுடன் இணைகிறாரு. அதனால் தனப்புழக்கமும் தன லாபமும் குடும்ப ரீதியில் நல்ல பேரும் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில், ஜூன் மாதத்தில் கண்டிப்பாக இருக்குது. முற்பகுதியில் தான் அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்று கருத்துக்களுடன் சேர்ந்த நன்மைகளை கண்டிப்பாக செய்வார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்வது என்பது உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி விரயத்தில் இருந்தாலும் கூட, தொழில் ஸ்தானத்திற்கு விரயத்தில் இருந்தாலும் கூட இங்கே பாக்கியஸ்தானத்தில் அமர்றதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான ஒரு அமைப்பில், என்ன செலவினங்களும் அலைச்சல்களுடன் கூடிய தொழில் அமைப்புகள் சாதகமான ஒரு அமைப்பை கண்டிப்பாக தருதுங்க. அடுத்ததான் குலதெய்வ வழிபாடு, இது போன்ற அமைப்புகளில் இந்த மாதத்தின் ஆரம்பம் சிறப்பாக அமையுது. இந்த மாதம், ஜூன் மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக தான் அமையுது. நண்பர்கள், கணவன் மனைவி இதுக்கு இடையில தான் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. பெரிய ஒரு சிரமங்கள் இருக்காது. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.